இந்த திருக்குறள் தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா துறவு அப்படிங்கிறது முற்றிலுமே எல்லாத்தையும் துறந்துடுறது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் எப்படியான ஒரு ஜீனியஸ், ஏன் திருக்குறள் உலகத்தில் அனைவருக்கும் பொருந்துகிற ஒரு உலக பொதுமறையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு குறளை உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குறள் என்ன அப்படின்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படிங்கிறது. அதாவது துறவு அப்படிங்கிறப்போ முற்றிலும் எல்லாவற்றையும் துறத்தல். ஆனால் வள்ளுவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எல்லாவற்றையும் ஒரேடியாக துறக்காவிட்டாலும் கூட பரவாயில்ல, ஆனால் எந்த பொருளில் இருந்தெல்லாம் பற்று நீங்கியவராக பற்று அற்றவங்களாக நீங்கள் இருக்கீங்களோ அந்த பொருள்கள்னால உருவாகிற துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு முற்றிலுமாக இருக்காது அப்படிங்கிறார். இதனால தான் சொன்ன ஒரு ஜீனியஸ் அப்படின்னு. இதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப கணியன் பூங்குன்றனாரோட இந்த கோட்டை திரும்ப திரும்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சொல்லியிருந்திருப்போம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட வச்சுருந்துருப்போம். ஆனால் இதுதானே, நம்ம எந்த பொருள்லேருந்து ஒரு பற்றை நீக்கிடுறோமோ அதனால் ஏற்படுற துன்பம் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு அன்பாக இருக்கட்டும், அது பணம், வாட் எவர், அந்த பற்று அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறப்போ துன்பமும் இல்லாமல் இருக்குது. மலையுச்சி ஒளி அப்படின்னு ஒரு மெட்டஃபர் இருக்குது. அதாவது மலை மேலே ஒரு ஒளி இருந்தால் அதுதான் நமக்கு வழிகாட்டுற ஒரு வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு. அப்படி தான் திருக்குறள் இல்லையா? நமக்கு எந்த நேரத்தில் நம்ம சுணங்கி இருந்தாலும் இந்த புத்தகத்தை நம்ம கையில் எடுக்கிறப்போ ஏதோ ஒரு மோட்டிவேஷனாகவோ ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டுரு அப்படிங்கிற மாதிரியோ ஒன்று அவ்வளோ கோட்ஸ் இருக்குது நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கிறதுக்கு. அதனால தான் எல்லாருமே திருக்குறளை வாங்கி கண்டிப்பாக படிங்க.